அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். நம்முடைய வீடுகளிலே முசீபத்துகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டுமா? நாமே இல்லாத சூழல் வந்தாலும் நம்முடைய குடும்பத்தார்கள் செல்வ செழிப்போடு சிறப்பாக நல்ல நிலையில் வாழ வேண்டுமா? குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகள் இல்லாமல் நல்ல நிலையிலே செல்வத்தில் உயர்ந்தவர்களாக வசதி வாய்ப்புகளோடு சிறப்பாக வாழ வேண்டுமா? நான் சொல்லக்கூடியதை செய்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா பொருளாதாரங்களில் முன்னேற்றத்தை தருவதோடு வீட்டில் கஷ்டங்களை அல்லாஹ் தரவே மாட்டான் என்பது ஹதீஸுகள் சொல்லித்தரக்கூடிய பாடம். காரணம், நிறைய மக்கள் நிறைய கமெண்ட்டுகளிலே தாராளமாக பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், வாழ்வில் உண்டான முசீபத்துகள், வீட்டில் உண்டான சிரமங்கள் என பல விஷயங்களை கமெண்ட்டுகளில் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தாலா எல்லா மக்களுக்கும் பரிபூரணமான ஷிஃபாவை, பரிபூரணமான நிம்மதியை, நல்ல ஈமானோடு உண்டான வாழ்வை, சிறப்பான சந்தோஷமான பிறர்களிடத்தில் கையேந்தாமல் வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லிமு நிசாஅக்கும், உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் சூரத்துல் வாக்கியாத்தி, சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னார்கள், ஃபைன்னஹா சூரத்துல் கினா, நிச்சயமாக அந்த சூரத்துல் வாக்கியா என்பது செல்வத்தின் சூரா, பணம் காசுகளின் சூரா. கினா அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். செல்வத்தின் சூரா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் வாக்கியா உங்களுக்கு தெரியும், 27வது ஜுசுவிலே வரக்கூடிய அந்த சூரா. நபியவர்கள் அதை உங்களின் வீட்டு பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். நம்மின் வீட்டு பெண்கள் மாலையில் மக்ரீபிற்கு பிறகு இஷாவிற்கு இடையிலே வீட்டு பெண்களும் நாம் எல்லா நபர்களும் அந்த சூறாவை, சூரத்துல் வாக்கியாவை தொடர்ந்து ஓதி வருவோம் என்று சொன்னால் செல்வங்கள் நம்மிடத்தில் மழையாக கொட்டப்படும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தைகளாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுகிறார்கள். வேறொரு ஹதீஸிலே நம்மால் காண முடியும், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியாத்தி, யார் சூரா வாக்கியாவை ஓதுகிறாரோ, ஃபி லைலத்தின், இரவில் ஓதுகிறாரோ. இரவு எங்கிருந்து ஆரம்பிக்குது? மக்ரீபிலிருந்து இரவு துவங்குகிறது. மக்ரீபிற்கு பிறகு நாம் சூரத்துல் வாக்கியாவை ஓதினால் லம் துசிபுஹு ஃபாகத்துன், கஷ்டம் அவரை தொடவே தொடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, யாரும் மக்ரீபிற்கு பிறகு, அதாவது இரவில் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறாரோ அவர்களுக்கு கஷ்டம் வரவே வராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது, எப்பொழுதுமே அவருக்கு சிரமம் வராது என்று இருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள பார்க்க போகிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுக்கு நிறைய பெண்மக்கள் இருந்தாங்க. அப்போ உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தத்தோட ஏதாவது கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. ஏதாவது உதவி வேணுமா? ஏன்னா மௌத்தாகிற சூழலில் இருக்கீங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, நிறைய பெண்மக்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள், அவர்களை கரை சேர்க்க வேண்டும் அல்லவா? ஏதாவது அலா ஆமுரு லக பி அதாஇன், ஏதாவது உங்களுக்கு தர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா ஹாஜத லீ ஃபீ, அப்படியெல்லாம் எனக்கு அதில் எந்த தேவையும் இல்லை, எனக்கு அப்படி எதுவும் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய பெண்மக்கள் இருக்கிறார்களே. உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் இருக்கும் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் எங்களுடைய பெண்மக்களுக்கு ஏழ்மை வரும் என்று நாங்கள் பயப்படவே இல்லை, அதெல்லாம் வரவே வராது. காரணம், என்னோடய பிள்ளைகள் எல்லாருமே எல்லா இரவு நேரத்திலும் சூரத்துல் வாக்கியா ஓதுகிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் வாக்கியாவை எல்லா இரவுகளிலும் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அறவே வாழ்வில் வறுமை என்பது வரவே வராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸ்களில் காண முடிகிறது, அன்னவர்களின் பிள்ளைகள் எல்லாம் மிகப்பெரிய செல்வ சீமாட்டிகளாக சிறப்பாக வாழ்ந்தார்கள். ஹதீஸ்களில் பார்க்க முடியும். அப்போ நபி அவர்கள் சொன்ன வார்த்தை சத்தியம் என்பதை உறுதியாக நாம் நம்புகிறோம். சூரத்துல் வாக்கியாவை நிச்சயமாக நாம் ஓதினோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நாமே இல்லாத சூழல் இருந்தாலும் நம்முடைய குடும்பம் கஷ்டப்படாது. அதைத்தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தாலா வாழ்வை சிறப்பாக்குவானாக. சூரத்துல் வாக்கியாவை தொடர்ந்து ஓதுங்கள். அல்லாஹு தாலா ஏழ்மையை விட்டும் பாதுகாத்து செல்வங்களில் பரக்கத்தை செய்து வாழ்வில் முன்னேற்றங்களை தந்து பிறர்களிடத்தில் மரணம் வரை எந்த சூழலிலும் கையேந்தாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.